ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஐ எம் ரியலி சாரி. இன்னொரு தாட்டி நான் சொல்லிக்கிறேன். நேற்று லைவ் வரேன்னு சொன்னேன், பட் எனக்கு ரொம்ப ஒர்க்காக இருந்ததா, அதனால் நான் வரல. ஸோ இன்றைக்கி நான் கன்ஃபார்ம் வந்துடுறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அண்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. லைக் சொல்லிவிட்டு நான் வரவே இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. ஐ எம் ரியலி சாரி. நான் இன்றைக்கி கன்ஃபார்ம் வந்துடுறேன். ஓகேவா? என் செல்லக்குட்டீஸ்க்காக கன்ஃபார்ம் வரேன். ஓகேவா? அண்டு இது ஒரு புது சீரீஸ். ரொம்ப 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 ஃபன்னாக போகும். அண்டு சில இடத்துல கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், ரோடாக தான் இருக்கும். ஓகேவா? நான் லைவில் சொன்னது தான். அண்டு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ பாசங்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பண்ணி அவ்வளோ பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஓகேவா? ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தம்ப்லைன் என்னன்னா, காதல் மௌனம் பேசியது. இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃபன்னாகவே போகலாம். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறோம். டே தான் ஒரு மாதிரி புக் எல்லாத்தையும் வச்சுட்டு, காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு, அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு அப்படியே வராரு. ரொம்ப அமைதியாகவே வராரு. டேக்கு வாய் பேச வராதுடா. அவளால் பேச முடியாது. ஸோ அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ வந்துட்டுருக்கும்போது எதிரில் ஜெகே வராது. ஸோ ஜெகே டேவை லைட்டாக தெரியாமல் இடிச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது டே பார்க்குறாரு ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அப்படி இப்படி போயிட்டாங்க 2 பேருமே. ஸோ இப்போ ஜிமினா டேகிட்ட வந்துட்டா, என்ன பச்சா டே மலையா, என்ன வாய் பேச முடியாது, என்ன மடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லாமல் டே சைட் லாங்குவேஜில் அப்படி இப்படி பேசுவாங்கள, அந்த மாதிரி பேசி ஜிமின்கிட்ட கன்வே பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னால் வாய் பேச முடியாது, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு டே ஜிமின்கிட்ட கேட்குறாரு. ஜிமின் ஏடா இதில் ஒரு கரைன்னு சொல்லவே சொல்லாத, இதெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, ஏயா நீ போய் ட்ரீட்மெண்ட்டை போய் பாரு. அதுக்கு மறுபடியும் சைட் லாங்குவேஜில் நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், என்னால் ரெக்கவர் ஆக முடியல அப்படின்னு சைட் லாங்குவேஜில் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் அதை கடத்த மச்சா எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நீ போய் ட்ரை பண்ணிடா அப்படின்னு ஜிமினா ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக சொல்கிறாரு. டேவும் அதை கேட்டுட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டோம். நன்றி மச்சான் அப்படின்னு சொல்லி சைட் லாங்குவேஜில் சொல்லலாம். ஜிமினா சிரிச்சிட்டோம். சரிடா ஒன்றும் இல்லை பார்த்தா விடு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டுருக்கு. அவங்க 2 பேருமே கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேர்த்தையும். ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம் தான். எல்லாருமே காலேஜை விட்டு போகும்போது டே போகாமல் அங்கே இருக்க லைப்ரரியில் அவர் பாட்டுக்கு அவர் தனியாக ஹெட்ஃபோன்ஸ் வியர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து புக் படிச்சிட்ருக்காரு. பக்கத்துலேயே தான் ஜிம்னா உட்காந்துருக்காரு. டே மச்சான் போர் அடிக்குதுடா, ஏன்டா இந்த புக்கை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன், ஏண்டாடா டே சத்தியமாக முடியலடா, இந்த புக்கெல்லாம் பார்த்தா எங்கேயோ போக வேண்டியது தான்டா அப்படின்னு ஜிம்னா சொல்கிறாரு. டே அது கேட்டு சைட் லாங்குவேஜில் டே மச்சான் இதெல்லாம் படிக்கணும் மச்சான், அப்போ தான் நம்ம பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சைட் லாங்குவேஜில் சொல்கிறாரு. ஜிம்னா அதை புரிஞ்சுக்கிட்டு டே இந்த படிப்பு விஷயத்தில் என்கிட்ட இழுக்காதடா அப்படின்னு ஜிம்னா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கரெக்டாக அங்கே ஒரு சார் வராரு. ஜிம்னா அதை பார்த்துட்டு அப்படியே வாயை பொழுந்துட்டாரு. அதை பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சைட் லாங்குவேஜில் கேட்டுட்ருக்காரு. கேட்டுட்டு ஜிம்னா டே அவனை பாடுறா எவ்வளோ அழகு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடுறா அப்படின்னு சொல்லவும் டே ஜிம்னா மண்டியிலே கூட்டிட்டு எவ்வளோ இது எவ்வளோ பேர் நீ லவ் பண்ணுவ அப்படின்னு டே காதை பிடிச்சி திருவிட்டு இருக்காரு. ஜிம்மா காதை பிடிச்சி திருவிட்டு இருக்காரு. ஜிம்னா என்ன பண்ணிட்டு வர்றா அவளே வச்சா எல்லாம் ட்ரை தான் வச்சேன் அப்படின்னு ஜிம்னா சொல்லவ டே சிரிக்கிறாரு. ஐயோ உன்னை வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சைட் லாங்குவேஜ்லாம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சிரிச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ இப்படியே கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. வழக்கம் போல் ஹெட்ஃபோன்ஸ் வந்து போட்டுக்கிட்டு ஜிம்னா கூட ஃபன் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? இப்போ ஜிம்னா வந்து வஜா 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 இப்போ நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவும் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சைட் லாங்குவேஜில் சொல்லவும் ஜிம்னா வந்து சிரிச்சிட்டு டே இந்த பாட்டி பழம் என்கிட்ட எடுத்துகிட்டு வராத, பாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் வந்து ஷாக்கு. டே நம்மளுக்கு என்ன வயசு ஆகுது, நீ பாருக்கு போகலான்னு சொல்கிற அப்படின்னு வந்து வந்து சைட் லாங்குவேஜில் கேட்கும். டே வயசுலாம கேட்கலாது மச்சா, வா மச்சா போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். வந்து பயப்படுறாரு, இல்லை நான் வரல சாமி அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சைட் லாங்குவேஜ் சொல்லவும் ஜிம்னா அதெல்லாம் கேட்கல, தர கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு பாருக்கு. ஸோ பாருக்கு போனோம், அவ்வளோ லைட்டு, அவ்வளோ கூத்து, சாங்ஸு, அப்படி இப்படி நிறைய இருக்குது, ட்ரிங்க்ஸு, அது இது நிறைய இருக்குது. ஸோ 2 பேருமே போகிறாங்க. ஜிம்னா அதெல்லாம் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, போய் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஜிம்னா அதை பார்த்துட்டு வா மச்சான் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லவும் டேவும் வந்து ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் உட்காந்துடுறாரு. எனக்கு அவ்வளோவா வந்து டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் அங்கே போய் உட்காந்துட்டார். ஸோ வந்து இப்படி உட்காந்துருக்கா. இப்போ பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல். வந்து திரும்பி பார்க்குறாரு. அதே அங்கே லைப்ரரியில் ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொன்னல, அதே ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. ஓ நீங்களா அப்படின்னு சொல்லவும் நான் தான் அப்படின்னு வந்து அவரும் சொல்கிறாரு. ஏன் உனக்கு பேச வராதா அப்படின்னு கேட்கவும், இல்லை பேச வராது அப்படின்னு சொல்லிட்டு சைட் லாங்குவேஜில் காட்டுறாரு. அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து கொஞ்சம் வருத்தப்படுத்து, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யார், ஏன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும். அது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து சைட் லாங்குவேஜில் சொல்லவும், உன் ஃப்ரெண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வந்து ஷாக், என்ன என் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு. சரி உங்கள் பேர் என்ன, நான் வந்து இது வந்து நியூ ஜாயினிங், ஸோ உங்கள் பேர் என்னன்னு மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், என் பேர் சுபா அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. வந்து பார்த்துட்டு என் பேர் டே அப்படின்னு வந்து சைட் லாங்குவேஜாக வந்து டே அப்படின்னு சொல்லி எழுதி கட்டுவோம்ல, அந்த மாதிரி எழுதி கட்டுறாரு. ஸோ அதை பார்த்துட்டு உன் பேர் டேவா அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஆமாம் அப்படின்னு ஹெட்டை வந்து நாக் பண்ணுறாரு. ஏன் உனக்கு வந்து சின்ன வயசுலேயே இதே ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்கவும், அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஷாக் ஆகி இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லவும், சரி நான் வந்து எதுவும் கேட்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு பக்கத்தில். டேவை பார்த்துட்டு ஜிம்னாக்கு சைட் லாங்குவேஜில் காட்டு, இங்கே வாடா அப்படின்னு வந்து சொல்லவும், எதுக்குடா மச்சா நீ தான் அங்கே உட்காந்துருக்க, என்னையாச்சும் என்ஜாய் பண்ண விடுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க ஜிம்னா. அதுக்கு பார்த்துட்டு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிச்சு போய் ஜிம்னா கையை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்து அந்த பர்சன் கிட்ட இப்போ உட்காந்துருந்தால அதே சீட்டில் இப்போ ஜிம்னா உட்கார வச்சுட்டு பாட்டுக்கு வெளியே போயிட்டாரு. மச்சான் நில்லு மச்சான் யார் மச்சான் இவன் அப்படின்னு சொல்லுவான். திரும்பி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சைட் லாங்குவேஜை காட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஜிம்னா அதை பிடிச்சிக்கிட்டு திரும்பி பார்க்குறது சுகா. அதை பார்த்தோன்னே ஜிம்னுக்கு ஷாக்கு. சுகா வந்து பார்த்துட்டு, இந்த பாரில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்கும். இல்லை சும்மா வந்தோம் அப்படின்னு சொல்லுவேன். சும்மாவா இந்த பார்க்கெலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து சார் சும்மா சார் வந்தோம் அப்படின்னு சொல்லுவேன். நீ வந்தது பரவாயில்ல, தேவையும் வந்து கெடுத்து விடுற பார்த்தியா அப்படின்னு சொல்லவும், ஜிம்னா வந்து இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லவும், நீ அப்படி தான் பண்ணிட்டு இருக்குதுன்னா அவனையும் வச்சு கெடுத்துக்கிட்டு இருக்க நீ பாரு அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், இது என்ஜாய் பண்ணுற வயசு அப்படின்னு சொல்லவும், என்ஜாய்க்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், அது எங்கெங்கே பண்ணணுமோ அங்கே மட்டும் பண்ணணும், இது பார், இந்த பாருக்கெல்லாம் நீங்களாம் வரக்கூடாது, நீங்கள் சின்ன பசங்க தான், ஓகேவா, அவன் மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன், உன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லவும், சார் அப்படின்னு கேட்குவான். அவன் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தானா, நீ தானே அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்த, நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு வந்து சுகா வந்து ஜிம்னா சொல்லவும், ஜிம்னா வந்து ஷாக் ஆகிட்டு, எப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்கவும்,
நீங்கள் எப்போ காலேஜை விட்டு போனீங்களோ அப்போயே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்னா வந்து இன்னும் ஷாக்கு, என்னது எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்குவோம். ஆமாம், ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்குவோம். எதுக்கும் ஃபாலோ பண்ணணும்னு உனக்கு தெரியவே தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து ஜீவனா வந்து சொல்லுவோம். டே நிறுத்துடா அப்படின்னு சொல்லுவோம். அது சுகா, அது வந்து இப்போ மட்டும் உனக்கு எங்கிட்ட இந்த சுகா வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சுகா அப்படின்னு சொல்லுவோம். ஏண்டா இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படிதான் அப்படின்னு வந்து ஜிம்னா வந்து லைட்டாக ஷை ஆகிட்டு போ சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போக நினைக்கிறாரு. சுகா வந்து ஜிம்னா ஒரு கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்க வச்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சுகா, அது சாரி சுகா அப்படின்னு சொல்லுவோம். அவன் சாரி தூக்கி குப்பா தொட்டில் போடு அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்னா வந்து ஏன் சுகா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சார், என்ன மறுபடியும் சாரா அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்னா வந்து டக்குன்னு அந்த கையை விட்டுட்டு ஓடுறாரு. சுகாவை துரத்திட்டு வர்றாரு ஜிம்னாவை. என்னடானா அவனுக்கு சாரான்னு துரத்திட்டு வர்றாரு. ஜிம்னாவை ஓடுறாரு தேவை பார்த்து. தேவை வந்து ஆக்சுவலாக வந்து அங்கே சீட் ஓரத்தில் நடந்து தான் போகிறேன். ஓடி போய் வந்து இப்போ பின்னாடி வந்துட்டு தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லுவான். என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து சைட் லாங்குவேஜில் கேட்கும். டே அங்கே பாடுறா, அந்த பூனை மூஞ்சி என்னை வந்து துரத்திக்கிட்டு இருக்குடா. யாரு பூனை மூஞ்சியா, யாருடா அப்படின்னு வந்துட்டே வந்து கேட்கவும், அங்கே பாருடா அப்படின்னு சொல்லவும் வந்து பார்க்குறாரு. அது சுகா. என்னடா ஜிம்னா இது பூனை மூஞ்சியா அப்படின்னு சைட் லாங்குவேஜில் கேட்கவும், ஜிம்னா வந்து பார்த்துட்டு ஐயோ ஓட்ட சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா வந்து மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. வந்து பார்த்துட்டு நில்லுடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சைட் லாங்குவேஜில் வந்து இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சுகா வந்து பின்னாடியே கத்திட்டு வராரு. ஜிம்னா நில்லுன்னு கத்திட்டு வராரு. ஜிம்னா வந்து கேட்கவே இல்லையே, அவர் பாட்டுக்கு ஓடுறாரு. இந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் அப்படி பண்ணால் போகுதாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு பார்க்கு கிட்ட வந்து ஜீவனா வந்து உட்காந்துட்டு வா முடியலவா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க உட்காந்துருக்காரு. சுகா வந்து ஜிம்னாகிட்ட வந்து நான் உனக்கு சாரா அப்படின்னு கேட்கவும் வந்து பார்த்துட்டு சார் தயவு செஞ்சு உங்கள் ஃபைட்டில் உங்கள் வீட்டில் போய் வச்சுக்கோங்க. இங்கே இது பப்ளிக் பிளேஸ். அவன் அங்கேருந்து ஓடி வந்தவன், இங்கே ஓட தெரியாத அவனுக்கு, அவன் ரொம்ப கலைச்சிட்டான், விட்டுருங்க சார் அப்படின்னு வந்து சைட் லாங்குவேஜில் சொல்லவும், சுகாவுக்கு வந்து இந்த சைட் லாங்குவேஜ் அவ்வளோவா வந்து தெரியாது. ஸோ ஜிம்னா அதை பார்த்துட்டு அவன் வந்து சொல்கிறான், இது வந்து பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு வந்து சொல்லவும், சுகா வந்து பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அமைதியாகவே உட்காந்துட்டாங்க. டேவும் வந்து பார்த்துட்டு எதுக்கு இந்த அமைதி அப்படின்னு வந்து சைட் லாங்குவேஜில் கேட்கவும், இல்லை டே அதை வந்து உனக்கு இப்படி இருக்கவும் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து சைட் லாங்குவேஜில் கேட்டுட்ருக்காரு. சைட் லாங்குவேஜை பார்க்க ஜெமினாவுக்கு அழுகழுகையாக வருது. எல்லாம் என்னால் தானே அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்னா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி அவருக்குள்ளேயே வந்து ஏதோ வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பாஸ்ட்டு தான். ஸோ ஏதோ வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. திங்க் பண்ணிவிட்டு அவர் ஒரு மாதிரி அழுகிறாரு. ஜிம்னா வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் நடந்துச்சு டேவோட லைஃப்பில் அப்படின்னு வந்து சுகா வந்து யோசிக்கிறாரு. ஏன் டே வந்து நம்மளே மாதிரி நார்மலாக பேச மாட்டானா அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்படியே கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ டேவோட வீட்டில் தான் அவங்க அப்பா அம்மா ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ ஏதாச்சும் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட சூடு வைக்கிற அளவுக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இப்போ டே வந்து கீழே தானே ஸ்நாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. லைக் அவர் தான் வந்து எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி, வீட்டை துடைக்கிறது, கூட்டுறது, சமைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை எல்லாமே அவர் தான் பண்ணுவார். இப்போ டே வந்து லைட்டாக ஒரு தப்பு வந்து பண்ணிட்டாரு. லைக் காரம் வந்து அதிகமாக போட்டோம். டேவோட அம்மா வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு,
டேக்கு ஒரே ஸ்லாப்பு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? உன் மனசுக்குள்ள இப்படியா இவ்வளோ காரத்தை போடுவாங்கன்னு இன்னொரு ஸ்லாப் வேற வச்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அங்கே டே அப்படியே அழுகுறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு வாயை மூடுறியா, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி தலையை ஷேக் பண்ணிட்டு அவர் சைட் லாங்குவேஜில் சொல்லிட்டு அவர் போகலாம் அப்படின்னு போகலாம் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்துச்சாரு. அவங்க அவங்க அப்பா என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டுது. இல்லைங்க, அவன் காரம் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லவும் டேயோட அப்போக்கு கோபம் வருது பாருங்க. அவ்வளோ கோபம் எங்கிட்ட வந்ததுன்னு தெரில. அவர் நேராக அடுப்படிக்க போகிறாரு. சூடு வைக்கிற கம்பியை எடுத்து சூடாக இதை பண்ணி அப்படியே காலில் வச்சு இழுத்து விட்டு இனிமேல் இப்படி பண்ணுவியா அப்படின்னு கேட்கவும் டே ரொம்ப அழுகுறாரு. ஏன்னா அது ரொம்ப 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 சூடாக இருந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி தேம்பி அழுகுறாரு. இல்லைப்பா, நான் இனி இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி சைட் லாங்குவேஜ்லேயே சொல்லிட்டு இருக்காரு. வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு தாட்டி வச்சுட்டு இதே தப்பை இன்னொரு தாட்டி பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நான் இன்னும் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி ஹார்ஷாக சொல்கிறாங்க. டே அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழுகிறாரு. அப்புறம் 2 பேருமே விட்டுட்டு ஓ இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவோம். டே அப்படியே போகிறாரு. அவர் காலில் அவ்வளோ பெரிய காயம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப 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 அழுகிறாரு. தேம்பி அழுகிறாரு. அவர் மனசுக்குள்ளே தான் எதுக்கு நான் இங்கே வந்தேனோ எனக்கு தெரியல, நான் அங்கேயே எழுந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு மாதிரி அழுகிறாரு. பாஸ்ட்டு நினச்சேன். ரொம்ப 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 அழுகிறாரு. அதுக்கு நான் அங்கேயே எழுந்திருக்கலாம், அங்கேயாச்சும் நான் கொஞ்சமாச்சு சந்தோஷமாக இருந்தேன். பட் இங்கே அதுக்கு மேலே நரகமாக இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி இதாகுது அவருக்கு. என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. டே இப்படியே ஒரு மாதிரியே இருக்க அவங்க ஒரு மேடான்ட்டி இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுற மேடான்ட்டி தான். ஸோ டேவோட காலில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஆயின்மெண்ட் தடவுறாங்க. ஆயின்மெண்ட் தடவும் போது டேக்கு ரொம்ப வலிக்குது. ஆண்டி விடுங்க ஆண்டி, எனக்கு வலிக்குது ஆண்டி, வேணாம் அப்படின்னு டே கதறாரு. எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறாரு. அவரால் முடியல சுத்தமாக. டேவோட மைண்ட் வாய்ஸில் தான் என்ன தப்பு பண்ணணும், இவங்களா என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மெயின் ஆண்ட்டியும் தயவு செஞ்சு இங்கேருந்து போய் தம்பி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆண்ட்டி நான் ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியல அப்படின்னு ஒரு மாதிரி சைட் லாங்குவேஜில் சொல்லிட்டு அவ்வளோ அழுகிறாரு. முட்டி போட்டுட்டு அழுகிறாரு. அவர் ஹக் பண்ணி அந்த முட்டையை ஹக் பண்ணி அழுவோம்ல, அந்த மாதிரி அழுகிறாரு. அந்த மெயின் ஆண்ட்டியும் கொஞ்சம் டேவோட தலையை தடவிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு சரி ஒன்றும் இல்லை நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை கொடுத்துட்டு தூங்க சொல்கிறாங்க. டேவும் அந்த டேப்லெட்டை போட்டு அப்படியே தூங்குறாரு. அது தூக்க பில்ஸ் தான். ஸோ டேவும் டேப்லெட்டை போட்டு அப்படியே தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங்னா இப்போ ஜிம்னா காலையிலே டேமாச்சான் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபன்னாக வராரு. ஃபன்னாக வரும்போது டே ரொம்ப ஒரு மாதிரி இதை பார்த்துட்டு என்னடா நேற்று என்ன வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் ஜெமன் அப்படின்னு சைடில் தான் சொல்கிறாரு. என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் அவர் காலை காட்டுறாரு. ஜிம்னா அதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுது. யாரா அது உன் மேலே கையை வைக்கிறது, உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காது, அவங்க யாருன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு டே சொல்லவும் அதுக்குன்னு இப்படியா, அதுக்குன்னு தத்தை எடுத்தவங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது டே அப்படின்னு சொல்லவும் டே சரி விடு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஜிம்னா அதை பார்த்துட்டு சரி மச்சான் விடு, எல்லா லைஃப்லேயும் இப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும், சரி உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். டே ஷாக் ஆகிட்டு என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்கவும் சிவா ஒரு கேக் மாதிரி எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த கேக் யாருக்கு அப்படின்னு கேட்கவும் இது உனக்கு தான் டே அப்படின்னு சொல்லுவோம்.
இல்லை எனக்கு புரியல அப்படின்னு வந்து டே வந்து முழிக்கிறாரு. என்ன டேவா இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகமே வருது. ஓ இன்னைக்கு நம்மளோட பர்த்டே இல்லை அப்படின்னு ஞாபகம் வருது. அப்புறம் தான் சிவா வந்து ஹாப்பி பர்த்டே டே அப்படின்னு சொல்லவும் தேங்க்யூ அப்படின்னு வந்து டே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து சிரிக்கிறாரு. ஜிம்னா அதை பார்த்துட்டு இந்த ஹாப்பினஸ் எப்பயுமே உன் முகத்தில் இருக்கணும் டே அப்படின்னு வந்து சொல்லவும் நீ லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் டே அப்படின்னு வந்து ஜிம்னா வந்து சொல்லி ஹக் பண்ணிக்கிறாரு டேவா. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்டு அந்த மை ஒன் சைட் லவ் பட் டாக்ஸிக் ஹஸ்பண்டோட ஸ்பெஷல் பார்ட் கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் மட்டும் தாடா, நான் நாளைக்கு கூட வந்து ஸ்பெஷல் பார்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். ஆனால் இந்த பார்ட் வராது, ஓகேவா? ஓகே ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. அண்ட் நான் இன்றைக்கி லைவ் வரேன். பாய் பாய்.